ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மஸ்க்மெலன் ஜூஸ் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எப்படி கமெண்ட் போடுறதுன்னு தெரியல சிஸ்டர்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து உங்க சேனல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கேன் சிஸ்டர், சப்ஸ்கிரைப் பண்ண தெரியலன்னு சொல்லியிருந்தாங்க. சார் அதுக்காக முன்னாடி வந்து ஒரு கிளிப் ஆட் பண்ணலாமே அப்படின்றதுக்காக இந்த வீடியோவில் வந்து முன்னாடி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே ஹெல்த்தியான மஸ்க்மெலன் ஜூஸ் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி யூடியூப் உள்ளார போயிட்டு நம்மளோட சேனல் நேம் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்மளோட சேனல் வந்து ஃப்ரண்ட்டில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக வீடியோ ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ரெட் கலரில் வந்து சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து டச் பண்ணுங்கள். அடுத்ததாக பக்கத்தில் ஒரு பெல் இருக்குல்ல, அதையும் டச் பண்ணுங்கள். அதில் மேலே பாருங்கள் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டச் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் ஆகிடும். நம்மளோட வீடியோக்கள் வந்து தொடர்ந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது எப்படி கமெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். நீங்கள் இந்த மாதிரி நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கீழே பாருங்கள் கமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுக்கு கீழே பிளாங்காக ஒன்று இருக்குல்ல, அதை வந்து டச் பண்ணிக்கோங்க. அப்படி டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கீபோர்டு காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து உங்களுடைய கமெண்ட்டை வந்து டைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நான் டைப் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஏரோ மார்க் இருக்குல்ல, அந்த ஏரோ வந்து டச் பண்ணிங்கன்னா உங்களுடைய கமெண்ட் வந்து போஸ்ட் ஆகிடும். உங்களுக்கு என்ன தோணுதோ வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாசிட்டிவ் கமெண்ட் இருந்தாலும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், நெகட்டிவ் கமெண்ட் இருந்தாலும் போஸ்ட் பண்ணுங்கள். ஏதாவது மாற்றிக்கணும் அப்படின்னா நான் மாற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க வீடியோக்குள்ளார போயிடலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஜூஸ். நான் வந்து ஒரு பழம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கிர்னி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழத்தை வந்து ரெண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது வந்து ரொம்ப லோ காஸ்ட்டு தான் விற்றுட்டுருக்கு. பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. கண்டிப்பாக கிடச்சதுன்னா வாங்கி சாப்பிடுங்க. இது இடையில இருக்க சீட்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு உள்ளார வந்து இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கண்டிப்பாக கிடச்சதுன்னா சாப்பிடுங்க. இதில் வந்து ரொம்ப இனிப்பு அதிகமாக கிடையாது. சுகர் இருக்கவங்க கூட கண்டிப்பாக அதை எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நான் ரிமூவ் பண்ணிக்க போகிறேன். இப்போ சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது உள்ளே இருக்க பழம் எடுக்கிறதுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸிங்க. இந்த தோல் மட்டும் விட்டுட்டு உள்ளே இருக்க பழம் எல்லாம் இதே மாதிரி கரண்டி வச்சுட்டு எடுத்துக்கலாம். நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக எடுத்துட முடியும். பாருங்கள் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்துடும். நல்லா பழுத்ததாக இருந்ததுன்னா ரொம்பவே ஈஸியாக எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேரத்துலேயே வந்து எடுத்துட முடியும். கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து எடுத்துடலாம். இப்போது நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இந்த பழம் பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த பழம் சாப்பிட்றது பார்த்திங்கன்னா கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லது. கண்டிப்பாக வந்து இப்போ சாப்பிடுங்க இந்த வெயில் காலத்தில் வந்து. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளை ரொம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறது இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ வந்து டீஹைட்ரேட் ஆகிடுவோம் நம்ம உடனே. ஏன்னா பார்த்திங்கன்னா நல்ல வெயில் அடிக்குது. இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இது பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க கூட கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அவங்களுக்குமே ரொம்பவே நல்லது. ப்ரெஷர் வந்து கரெக்டாக வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடி வளர்றது கூட பார்த்திங்கன்னா இது அவ்வளோ நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்மளுக்கு செரிமான பிரச்சனை இருந்தால் கூட இது வந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக இந்த பழம் கிடச்சதுன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க. இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு ஜூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த ஜூஸ் தான். இதில் வந்து சுகர் கண்டென்ட் அதிகமாக கிடையாது. அதனால் பயப்படாமல் சாப்பிட்லாம். கன்சீவாக இருக்கவங்க கூட எடுத்துக்கலாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சரி நான் அந்த பழம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணலைங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எதுவுமே வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் வேஸ்ட் பண்ணாதீங்க. பாருங்கள் இந்த மாதிரி எடுத்தாச்சு. நான் எடுத்து வச்சுருக்க மீதி இருக்குல்ல இன்னொரு பழம், அதையும் வந்து இதே போல் எடுத்துடலாம். இப்போ ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஜூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. பாருங்கள் நான் ஃபுல்லாக எடுத்துட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எடுத்து வச்சு இந்த பழம் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ வந்து தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துடலாம். சுகர் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் இனிப்பு டேஸ்ட்டே கொஞ்சம் கூட இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நான் ஐஸ் க்யூப் சேர்த்துக்க போகிறேன். நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடியே ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு அரைச்சிங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சூப்பராக இருக்கும் க்ரீமியாக. எனக்கு வந்து அது ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் வேணும்னா அதுக்கப்புறம் கூட ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வந்து இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது மிக்ஸி ஜாரே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து ஜூஸ் எல்லாம் எதுவுமே நம்மளுக்கு தேவையில்ல. பாருங்கள் இந்த மாதிரியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்ததாக வந்து வேறு ஒரு கிளாஸ்க்கு மாற்றிட வேண்டியது தான். அதில் கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து அதில் நான் மாற்றிட போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்ல. இதுவே பார்த்திங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அந்த பழம் கிடச்சது தான் அந்த வெயில் காலத்துக்கு எடுத்துக்கோங்க. பாடி பார்த்திங்கன்னா ஹைட்ரேட்டடாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க இந்த வெயில் காலத்தில். அது ரொம்பவே நல்லது. டெய்லி ஒரு ஜூஸ் சாப்பிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய்.